வெல்கம் டு அஞ்சலிப்படி சேனல். இப்போ பச்சைப்பயிர் பண்ணி இடத்துக்கு வந்து ஒரு கப் பச்சைப்பயிர் எடுத்துக்கோங்க. ஒரு கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி 1 ஹவர் ஊறணும். 1 ஹவர் ஊறினா நல்லாயிருக்கும். அது கூட ஊற வச்சுருங்க, ஒன்றும் தப்பு இல்லை. கரெக்டாக 1 ஹவர் ஊற வச்சுருங்க. இப்போ ஜாரில் போட்டுக்கலாம். போட்டு தண்ணியும் விட நல்லா கெட்டியாக அரைச்சிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் ஒரு கப் வந்து உளுந்து எடுத்துக்கோங்க. அதுவும் 1 ஹவர் ஊறணும். அது ஊறினதுக்கப்புறம் அதையும் தண்ணி எடுத்துகிட்டு அரைச்சிக்கலாம் கெட்டியாக. டெய்லி தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கோங்க நல்லாவே. அதில் உள்ள தண்ணி கரெக்டாக இருக்கும். நல்லா கெட்டியாக அரைச்சி தனித்தனியாக போட்டு ஒரு இதாக பேட்டரை கலக்க போகிறோம். தனித்தனியாக தான் அரைக்கணும், இல்லை அரைப்படாது ஒழுங்கு பச்சை பயிர். அதான் தனித்தனியாக அரைக்கிறோம். நல்லா கெட்டியாக இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இதை சட்டன் பண்ணிடலாம். ஒரு 10 நிமிஷம் கரைச்சி வச்சா போடும். தேவையான ஒரு சால்ட்டு போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு அரிசி மாவு 1/4 கப் போட்டுக்கலாம். நல்லா வந்து கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக. ஏன்னா ரெண்டுமே ஒன்று குழம்பு தன்மை உள்ளது, அதனால தான் கொஞ்சம் கிறிஸ்பாக இருக்கிறதுக்காக பச்சை பயிர் மாவு 1/4 கப் போட்டுக்கலாம். கரெக்டாக இருக்கும். பழகு ரெடியாக கரைச்சி வச்சாச்சு. இதை ஊறட்டும் ஒரு 5 நிமிஷத்துக்கு. அதுக்குள்ளே தாளிப்பு போட்டுடலாம். 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டு நல்லா வெடிக்க விடுங்க. நல்லா வெடிக்கட்டும். பச்சை மிளகா போட்டுக்கலாம், வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கிட்டு தான் போடணும். ஒரு 1/2 கப் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா பொடி கட் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கணும். இந்த ஸ்டைலில் வந்து புதினா லீஃப் போட்டிருக்கேன். ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நல்லா வறுத்து கொட்டு நல்லா போட்டு கலக்குங்க மாவில். தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றணும். பனியாரக்கல்லையும் தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன் பாருங்கள். அதான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக எடுத்து ஊற்றிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா பாயில் ஆகட்டும். பாயில் ஒன்று நல்லா படகு திருப்பி போடுங்க. நல்லா திருப்பி போட்டு விடுங்க. மேலே கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றுங்க. போட்டு 1 நிமிஷத்துக்கு மூடி வைங்க. நல்லா 2 நிமிஷம் மூடினதுக்கப்புறம் பாருங்கள் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இது ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.